ஆனா தான் நான் முதல்லயே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. நான் பெருசா எந்த ஃபங்ஷனுக்கும் நான் முகூர்த்த தேதிக்கு நான் உண்மையா அதுதான். நான் போனதில்ல. அப்படி யாரையும் என்ன கூப்பிட்டதில்ல. நான் அந்த இடத்துல தான் இருக்கிறேன். எனக்கு தெரியும். நான் அதுக்கு வருத்தப்பட்டதும் இல்ல. சரி ஓகே இருக்கட்டும். நம்ம இல்லாதனால நம்மள கூப்பிடல அப்படின்னு. இன்னைக்கு நான் அவங்கள எல்லாம் கூப்பிடுறேன். என் அண்ணன் சூரியன் அது அவருனால தான். அவருனால தான் இன்னைக்கு அந்த இடத்துல கூப்பிடும்போது, அத எத எத சொல்லி சந்தோஷப்படுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே. அவ்ளோ விஷயம் இருக்கு இந்த ஒரு காதுகுத்துல. ஊர்ல இருந்து நான் வர வச்சதாகட்டும், ஊர் மக்கள் முன்னாடி அவரு என்ன பத்தி பேசினதாகட்டும், என் தம்பிக்கு அவனுக்கு அந்த இடத்துல உட்கார வச்சு அவன் குத்துட்டும்ன்னு சொன்னதாகட்டும், எங்க எல்லாருக்கும் துணி எடுத்து இன்னைக்கு இத்தன பேத்துக்கு 100 பேருக்கு மேல சாப்பாடு போட்டதுலருந்து, என் கூட இவ்ளோ பெரிய வெக்கையில, இவ்ளோ வெயில்ல உட்காந்து சாப்பிட்டதாகட்டும், என் பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டாரு. இதுல எத சொல்லி சந்தோஷப்படுறதுன்னு தெரியல. அவ்ளோ ஒரு சந்தோஷம். இதெல்லாம் நெனச்சு பார்க்கும்போது, நான் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சந்தோஷத்த சொல்றேன். ஆனா பட்ட கஷ்டத்த அவ்வளவா சொல்ல முடியாது. அது அவ்ளோ இது அது எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். ஆனா ஏன்னு கேட்டுட்டே இருப்பேன் நானு. ஒரு காலத்துல இவ்ளோ ஏன், கஷ்டம் ஏன், ஏன்? ஏன் இவ்ளோ கஷ்டம்? எனக்கு மட்டும் ஏன்? நான் என்ன பண்ணேன்? இதுக்காக தான் அப்படின்னு இப்ப இவ்ளோ அனுபவிக்கும்போது, அந்த கடவுளுக்கு நன்றி. பரவால்ல முன்ன கஷ்டத்த அனுபவிச்சுட்டேன். முதல்ல சந்தோஷத்த அனுபவிச்சிருந்தேன்னா, கஷ்டத்த அனுபவிக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. அதனால கஷ்டப்பட்டதுக்கு இப்ப சந்தோஷம் அனுபவிக்கிறது ரொம்ப சந்தோஷம்.